ஆட்டியா? ஆட்டி இல்ல, சிங்கப்பெண். 2 நாள் முன்னாடி தான் சிஎம் அவர்கள் துவக்கி வச்சாரு. அந்த காலத்துல 1880 சிங்கப்பெண். என்ன பயிற்சி பா! உண்மையிலே மலைவாழ் மக்களுக்கு அவ்வளவு பயிற்சியா? 5 பெண்கள் சிங்க பெண்ணே தான். இந்த படத்துல முக்கியமா கோ டைரக்டர் நான் நன்றி சொல்லுவேன். அந்த காலத்து தபால் பெட்டியா, அந்த காலத்து போலீஸ் ட்ரெஸ், சுகுமார் உண்மையிலே அந்த ட்ரெஸ் கோசமே நீ கொடுத்து வச்சாலுப்பா. அந்த ட்ரெஸ் எல்லாம் நாங்க 1972-73 தான் அந்த போலீஸ் நல்லா வெறப்பா இருக்கும் அந்த கஞ்சி ட்ரெஸ். இப்போ போலீஸுக்கு உடையே மாறி இருக்கிறது. புரியுதா? அந்த காலத்துல மலைவாழ மக்கள் சிங்கப்பெண்ணா எடுத்து போற நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மூவி கொண்டு போனாங்க. பிரிட்டிஷ் காலத்துல எப்படி இருந்தாங்க, இப்போ இருக்கிற பெண்கள் நிறைய விஷயத்த கத்துக்கணும். அப்புறம் தப்பு பண்ணாங்கன்னா எப்படி தண்டிக்கப்படுறாங்க, எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது யாரு தப்பு பண்ணாங்கன்ற விஷயத்த ஃபுல்லாவே தெரிய வச்சுட்டாங்க இந்த மூவில. ஆமாம். நான் என்னன்னா உமன்ஸ் நம்ம இன்னும் கேர் பண்ணிக்கணும். இன்னும் ஒரு பக்கம் உமன்ஸ்க்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தண்டனைகளும் கிடைக்கும் அப்படின்றது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இப்போ சொசைட்டியில் ப்ரெசென்ட்டாக விமனுக்கு என்ன நடந்துட்டு இருந்துச்சு, முன்னாடி ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்துச்சு, காட் பேஸ் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஆக்சுவலாக இது என்ன மெசேஜ்னா பெண்கள் எப்படி இருக்கணும், இப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு, அதாவது நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை வரலாறு, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான படம். இது ஒரு படங்கிறது நல்ல ஒரு படைப்பு. ஏன்னா தமிழையும் தமிழ் மக்களை நேசிக்கிறவங்களுக்கு தான் இதோட அருமை என்னன்னு புரியும். முக்கியமாக பெண்கள் இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அனைத்து பெண்களையும் போய் பார்க்கணும். சும்மா லவ் ஸ்டோரி இதெல்லாம் பார்த்துட்டு வாழ்க்கை வரலாறை பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அண்ணன் பேசுகிற அரசியல் இருக்கு. அதோட அந்த திராவிடர்கள்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, எங்களால் தான் பெண்கள் இந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதையும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அது அதெல்லாம் சும்மா அப்படின்றத அப்பையிலேருந்து பெண்கள் சுதந்திரம் எல்லாமே இருந்திருக்கு. இப்போ இடைப்பட்ட காலத்தில் தான் இப்போ அது மாதிரி பெண்கள் அடிமைத்தனம் இன்ன வரையும் அது இருந்துக்கிட்டு இருக்கு. பெண்கள் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அவங்களோட. படம் நல்லா இருக்கு. ஆனால் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்கும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதை எப்படி தடுக்கணும் அது சம்மந்தமாக பேசியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. சிங்கப்பெண்கள் சம்மந்தமாக பண்ணியிருக்காங்க படத்தை. அதுதான். ஃபேமிலியோட சின்ன பசங்க கூட கூப்பிட்டு பார்க்கலாம். பெண்கள் படிக்கணும், அது சம்மந்தமாக ரிலேட்டடாக எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். மியூசிக் செம்மையாக இருக்குது ப்ரோ. பிஜிஎம் எல்லாம் பக்காவாக இருக்குது. 1970s ஏற்ற மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. கேட்குறியா? அண்ணன் சீமானை இப்போ சொன்னாங்கல்ல, கொஞ்சம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரையும் சொல்லிட்டு இருந்தாங்க, என் ஒரு பெண்ணை தொட்டா சுட்டு கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுபடி இப்போ இந்த படத்தில் என்னன்னா, அவர் சொன்ன மாதிரியே இவங்க என்னன்னா பெண்கள் எத்தனையோ இந்த படத்தில் என்ன ஒரு ஆண் என்ன சொல்றாருன்னா, பெண்ணை ஒரு கவர்ச்சி பொருளாக நினச்சி பல பெண்கள் வாழ்க்கையை சீரழிக்கிறாப்புல. இங்கே இதில் ஒரு 5 பெண்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, படை வீரர்களாக சேர்ந்து அந்த பெண்ணை கொடூரமாக கற்பழித்து அதை இது பண்ணவனை கொன்னவனை அவனை என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து கொடூரமாக அவனை கொல்றாங்க. அதுதான் இப்போ அண்ணன் சொன்னது. எனக்கு அந்த படத்தை அந்த சீனை பார்த்தவொடனே அண்ணன் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆட்டி அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த படம் ஆல்ரெடி பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. 2 நாளாக சோசியல் மீடியா ஃபுல்லாக இந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கப்பெண்கள், அந்த பெண்களை பற்றிய கதை தான் இந்த ஆட்டி படத்தோடது. ஸோ 5 பெண்கள் சேர்ந்து இந்த ஆட்டி படத்தில் ஒரு பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி சிங்கப்பெண்களாக மாறி அந்த கயவனை தோல் உரிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஆட்டி படத்தோட கதை. இந்த படத்தை தயாரித்துள்ள இசக்கி கார்வண்ணன் அவர்களுக்கு
என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்துள்ள அனைத்து கலைஞர்களுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. காதல் சுகுமார் அவரோட காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா வாயிலே சுட்டுருப்பான் போல அப்படின்ற காமெடி. அப்புறம் 2 சின்ன பசங்க அவங்களோட காமெடி எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க அந்த பசங்க. அந்த பசங்க சொல்கிற அந்த ஏய் அவர் மண்டையை பார்த்தா கூட தேங்காய் மாதிரி தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட எல்லாம் தேட்டர்லாம் நல்லா கிளாப்ஸு. இந்த படத்தில் நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரமுமே இந்த படத்திற்காக எடுத்து தச்ச சட்டம் மாதிரியே அவ்வளவு பக்காவாக இருந்தது. ஸோ இந்த அனைத்து பெருமைகளும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா இசக்கி கார்வண்ணன் அவர்கள் இதுவரைக்கும் எடுத்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பரமசிவன், பாத்திமா, இப்படி எல்லாமே குடிமகன், இப்படி எல்லா படமுமே பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் இந்த படங்களை வந்து அவர் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார், உங்களுக்கு ஒரு தாழ்வான வேண்டுகோள். இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் வந்து தமிழக அரசு விருது தரணும். ஏன்னா இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்க இந்த சிங்கப்பெண் திட்டம் அதற்கும் இந்த ஆட்டி படத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அப்படி சம்பந்தம் இருக்க மாதிரி தான் இதோட கதையே இருக்குது. ஏன்னா 1880 நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் அப்போ உள்ள சிங்கப்பெண்களாக மாறிய அந்த உண்மை சம்பவத்தை தான் இந்த ஆட்டி படத்தில் வந்து இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரித்து இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து சிங்கப்பெண் காஸ்டியூமில் வந்தேன். அது வந்து பயங்கர வைரல் ஆச்சு, ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. ஸோ அந்த ட்ரெண்டு பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த பெருமைகள் எல்லாமே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாருக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவர்கள் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். மக்கள் மனசில் போய் பதிகிறதுக்கு நான் ஒரு துரும்பாக ஒரு கடுகாக இருந்திருக்கிறேன். இந்த நன்றி நன்றி நன்றி. இந்த தமிழக அரசிற்கு நானும் ஒரு அணிலாக இருந்து பெண்கள் பாதுகாப்புக்கு நானும் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ அது வந்து எனக்கு ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சின்ன குழந்தைகள் முதல் பல பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு எதுவும் வரக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு.